வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil 11th and 12th சேனல். நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் ஃபைன். எஸ் பசங்களா, ஸோ இன்னைக்கு நம்மளோட வார்ம் அப் சீரீஸில் இன்னைக்கு நம்ம வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட கவுண்ட் டவுன் சீரீஸில் நம்ம இது வந்து பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இந்த சீரீஸில் we will just quickly revise and we will do some important problems. ஸோ சாம்பிள் பேப்பர் 2026லேருந்து நான் வந்து இன்னைக்கு கொஷின்ஸ் சால்வ் பண்ண போகிறேன் ஃப்ரம் நம்மளோட ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த சாப்டரில் வி வில் ரிவைஸ் இட் அகெயின். ஓகேவா? திருப்பியும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுவோம். அவ்வளோ வந்து டீட்டெயில்டாக இல்லை, ஆனால் வந்து வில் ரிவைஸ் வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் த திங்ஸ் யூ ஷுட் கீப் இன் மைண்ட் வென் யூ ஆர் ஸ்டடிங் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து 2025 பேப்பர் நம்ம வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் சால்வ் பண்ணுவோம். அண்ட் அது கூடாமல் சாம்பிள் கொஷின் பேப்பர் 2026ல் இருக்கிற ஒரு கேஸ் பேஸ் ஸ்டடி நம்ம வந்து இன்னைக்கு வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி இன்னைக்கு இந்த ஒரு லெக்சரில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவென்ச்சுவலி நான் வந்து கொஷின்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிகிட்டே போவேன். ஸோ அவ்வளோதான். யா, ஓகே. ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு தட், ஸோ நம்மளோட ஜைலத்தில் வந்து நீட் கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து March 27th அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ யூ கேன் என்ரோல் இட் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனாக நீங்கள் வந்து இது படிக்கலாம். அண்ட் எஸ், ஓகே. ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி சாப்டர். ஸோ இந்த இதில் இந்த வாட்டி சாம்பிள் பேப்பர் 2026ல் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து ரொம்ப ஒரு சூப்பரான கொஸ்டின் எல்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ தட் இஸ் வெரி நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து நமக்கு வந்து ஐ திங்க் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்து இல்லையா, அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்து நமக்கு வந்து இன்னும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து படிக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா. ஓகே ஃபைன். ஸோ அந்த மேக்ஸிமைஸ் பண்றது, மினிமைஸ் பண்றது எல்லாமே ஓகே. ஸோ பசங்களா, இதில் வந்து மெயினாக ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கூட உங்களுக்கு படிக்கிறதுக்கு இருக்கு. 1-1 ஃபங்க்ஷன்னா என்ன, on-to ஃபங்க்ஷன்னா என்ன. குட் திங் உங்களுக்கு வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் அது ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல, ஜஸ்ட் நார்மலாக சிம்பிளான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ பசங்களா, ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனில் மெயினான ஒன் விஷயம் what you have to keep in mind is that ரிஃப்ளெக்சிவ்னா if a comma a belongs to R for every a on the set A, a relation R in a set A அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லிக்கோ இல்லையா. ஒரு செட் ஏல வந்து இப்போ வந்து இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 அப்படிங்கிற வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 2 எலிமெண்ட்ஸுக்கும் ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறதா. ஓகேவா? ஸோ அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் ஆகணும் அப்படின்னா சப்போஸ் இந்த ரிலேஷனே வந்து ரிலேஷன் ஆர் கூட இப்படி கூட வரலாம். ஓகேவா? ஸோ 1,1 2,2 1,2 and 2,1. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் வந்துச்சு அப்படின்னா பேசிக்கலி இந்த ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் இல்லையா. ஸோ ரிஃப்ளெக்சிவ் ஏ அப்படிங்கிற செட்ல வந்து இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2. ஓகேவா? 2 எலிமெண்ட்ஸ் இருக்காங்க, தட் இஸ் 1 and 2. ஸோ இருக்கிற யாரெல்லாம் அதெல்லாம் வந்து சொல்றாங்க ஏ பிலாங்ஸ் டு, ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஏ. ஏ அப்படிங்கிறது எலிமெண்ட்ஸ் இன் செட் ஏ. செட் ஏல வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்ன வேணும் பசங்களா, தேர் ஷுட் பி அ ரிஃப்ளெக்ஷன். ஸோ அப்படி இருந்தால் தான் இவங்களை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ரிலேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ரிலேஷன் இஸ் பேசிக்கலி என்னது, சம் ரிலேஷன் பிட்வீன் that two elements in the one particular ordered pair. ஓகே. ஸோ அதுவே நம்ம வந்து சிமெட்ரிக் அப்படின்னு வரும்போது a relation R in the set A is called symmetric if A1, A2 belongs to R, implies A2, 1 also belongs to R for all A1, A2 belongs to A, which means இப்போ வந்து x, y. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் x, y belongs to R. நம்ம வந்து டிஃபைன் பண்ற அந்த ரிலேஷன்ல x, y வந்து ரிலேஷன்ல இருக்குது அப்படின்னா, x, y ரிலேஷன்ல இருக்குது அப்படின்னா y, x அந்த ரிலேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஃபங்க்ஷன் வந்து சிமெட்ரிக் அப்படின்னு we will say. கரெக்டா? ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கும், சிமெட்ரிக்காக இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இஸ் பர்டிகுலர்லி இட் இஸ் சிமெட்ரிக். இது வந்து ரிஃப்ளெக்சிவா கிடையாது, ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, பட் இது வந்து சிமெட்ரிக். டிரான்சிட்டிவ்னா என்னது, a relation R is said to be transitive. ஸோ டிரான்சிட்டிவ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா x, y ஆல்ரெடி ரிலேஷன்ல இருக்கு.
எக்ஸ் காமா y வந்து ஆல்ரெடி ரிலேஷன்ல இருக்கு பசங்களா. அதே மாதிரி y காமா, இப்போ yல இருந்து ஸ்டார்ட் ஆகுற இன்னொரு ஆர்டர்ட் பெயர், அது வந்து y காமா செட், அதுவும் வந்து ரிலேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா? எக்ஸ் காமா y ஆல்ரெடி ரிலேஷன்ல இருக்கு, y காமா செட் ஆல்ரெடி ரிலேஷன்ல இருக்கு. இதுல ஒன் திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் இஸ் தட் இது வந்து yல எண்ட் ஆகுது, அதே yல வந்து இன்னொரு ஆர்டர்ட் பெயர் ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் வந்து ரிலேஷன் ஆர்ல இருக்குது அப்படின்னா அங்க வந்து எக்ஸ் காமா செட் வந்து ரிலேஷன்ல இருந்துதான் ஆகணும். இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணா we will say அவங்கள வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு we will say, இல்லையா? இவங்களை வந்து நம்ம டிரான்சிட்டிவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதுல வந்து இப்போ வந்து ஒன் திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் இஸ் தட் ரிலேஷன் ஆர்ல வந்து 1,2 3,4 5,6 இது வந்து ரிலேஷன் வந்து டிரான்சிட்டிவா அப்படின்னு கேட்டா திஸ் இஸ் அ டிரான்சிட்டிவ். இது வந்து டிரான்சிட்டிவா அப்படின்னு கேட்டா ஒன் திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் இஸ் தட் 1,2 இருக்கு, 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற யாராச்சும் இருக்கா? இல்ல. அப்ப நம்ம வந்து அதை டச் பண்ணவே கூடாது. சரி, 3,4 இருக்கு, 4ல இருந்து ஸ்டார்ட் பண்றவங்க யாராச்சும்? அதுவும் கிடையாது. அதே மாதிரி 5,6 6ல இருந்து ஸ்டார்ட், அப்ப அது வந்து எதுவுமே வந்து எதையும் ஸ்டார்ட் பண்ணல, அது அதுவே தான் இருக்குது அப்படின்னா அந்த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்ரெடி டிரான்சிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லப்படும். இஃப் இட் இஸ் நாட், இப்போ வந்து இந்த 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 ஒரு இந்த இது ஒரு ரிலேஷன் இருக்கா, அதே மாதிரி இன்னொரு ரிலேஷன் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் அது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன், ஸோ அது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுதான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு 2 raised to n square minus 1 and நம்பர் ஆஃப் சிமெட்ரிக் ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு 2 raised to n into n plus 1 by 2. ஓகே, ஸோ இதான் வந்து ரெண்டு ஃபார்முலாஸ் மேபி கேட்குறதா வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து இந்த இக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஐ மீன் இந்த இக்குவேஷன் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி. ஓகே, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படிங்கிறது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், ஒரு ரிலேஷன் ஈக்குவலன்ஸா இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? எஸ், எல்லாமே இருக்கிறது ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவா இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம வந்து what we will say அவங்கள வந்து நம்ம வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதுவே வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸ்னா என்னது பசங்களே? ஈக்குவலன்ஸ் கிளாஸ். ஸோ ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா find the equivalence class of 0 அப்படின்னு தான் வரும். ஓகே, from the given relation or whatever it is, find the equivalence class of 0 அப்படின்னு வந்துச்சுன்னா always keep this in mind. எதோட equivalence class கேட்டிருக்காங்க? 0ஓட equivalence class கேட்டிருக்காங்க. ஸோ 0 வந்து ஆர்டர்ட் பெயர்ல செகண்ட் எலிமெண்டா எங்கெல்லாம் வருது அப்படின்னு நம்ம வந்து பிக் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட ரிலேஷன் ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்ட் பெயர் 0 1 1 0 2 0 3 0 5 0 அவ்வளவுதான். ஓகே, question is that you have to find the equivalence class of 0. equivalence class of 0 கண்டுபிடிக்க சொல்லுங்க. so equivalence class of 0 கண்டுபிடிக்கும் போது what you have to do, first step என்னன்னா write down all the ordered pair where 0 is the second element. அப்படின்னா ஆர்டர்ட் பெயர் எல்லாமே எடுத்து எழுதணும். எல்லா ஆர்டர்ட் பெயரும் கிடையாது, 0 செகண்ட் எலிமெண்டா வர எல்லா ஆர்டர்ட் பெயரும் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது 1 2 3 4. ஓகே, ஸோ இது வந்து நீ டைரக்டாவே எழுதியா, ஆஃப்டர் உனக்கு வந்து இந்த கான்செப்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் யூ கேன் டைரக்ட்லி ரைட், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ 1 0 2 0 3 0 and 5 0. ஓகே, எழுதியாச்சா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 0 is the second element. 0 is the second element. எல்லாத்துலயுமே வந்து 0 தான் வந்து செகண்ட் எலிமெண்டா இருக்கு இல்லையா? ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 is related to its first element. இவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு இல்லையா? ஸோ 0 செகண்ட் எலிமெண்டா வர அந்த ஆர்டர்ட் பெயர் எடுத்து எழுதியாச்சு. ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் 0 அப்படிங்கிறது all the first element of the ordered pair where 0 is the second element. So that is 1 2 3 and 5. இதுதான் வந்து correct answer. புரியுதா? So if now you can read this in a relation R, in a set A, the set of all elements related to the element A belongs to A is denoted by this equivalent class of A. So equivalent class of A is equal to X belongs to A.
such that x comma a belongs to R. So இங்க x தான் நம்ம வந்து ஒரு செட்டா எழுதுவோம். So that is called the equivalence class of that particular number. Okay, yes. 1 function. So 1 function அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் 1 boyfriend 1 girlfriend அதெல்லாம். So ஒரு 1 function அப்படின்னா எல்லா இமேஜுக்கும் எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒன்லி 1 images is there. ஓகேவா? ஒரே ஒரு இமேஜஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்கும்போது எப்படி சால்வ் பண்ணணும்? f of x1 is equal to f of x2 and you have to prove x1 is equal to x2. x1 is equal to x2 அப்படின்னு ப்ரூவ் பண்ண. f of x1 is equal to x2. ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் x1 is equal to x2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஆன் டு ஃபங்க்ஷன்ல வந்து மெயினா you have to keep in mind is that range. நம்ம வந்து ரேஞ்ச் வந்து யாருக்கு ஈக்குவலா இருக்கணும்? எஸ், டொமைனுக்கு வந்து கோடொமைனுக்கு வந்து ஈக்குவலா இருக்கணும். டொமைனுக்கு வந்து ஈக்குவலா இருக்கணும். ஸோ அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஒன்றும் கிடையாது. f of x is equal to y அப்படின்னு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். x is equal to y-ஓட டேர்ம்ஸ்ல நம்ம வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து என்னென்ன வேல்யூஸ் கிடைக்குது அப்ப ஸோ அதோட கோடொமைனுக்கு ஈக்குவலா வருதா அப்படிங்கிறது தான் விஷயமே. ஓகேவா? எஸ், ஆன் டு ஃபங்க்ஷன், ரெண்டு ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதான் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். 1 ஃபங்க்ஷனை இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே சேர்ந்தவங்கள தான் நம்ம வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Show that this is actually your question from your miscellaneous. Miscellaneously இதே மாதிரி ஒரு question இருக்கு. Okay. Show that the function f such that n to n. n is your domain. n is your domain. And this n is your codomain. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். Okay. Where n is the set of natural numbers given by f of n is equal to n minus 1 if n is even. n plus 1 if n is odd is a bijective function அப்படின்னு நம்ம கிட்ட காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா நமக்கு வந்து காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். செகண்ட் வந்து ஆன் டு ஃபங்க்ஷனா அப்படின்னு நீங்க வந்து ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? 1 ஆர் ஆன் டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி தான் ஆகும். ஓகேவா? எஸ். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம்? இது 1 ஃபங்க்ஷனா இல்லை ஆன் டு ஃபங்க்ஷனா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபங்க்ஷனே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? ஃபங்க்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து f of n. ஓகே, f of n is equal to n minus 1 where n is even. ஓகே, where n is even. நெக்ஸ்ட் வந்து f of n is equal to n plus 1 where n is odd. where n is odd. So இது வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் வருது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 1 ஃபங்க்ஷனா இல்லையான்னு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ 1 ஃபங்க்ஷன். ஓகே, ஐம் கோயிங் டு செக் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் 1 ஆர் நாட். ஸோ பசங்களா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு நம்பர்ஸ் ஐ ஹாவ் டு டேக் இல்லையா? ரெண்டு நம்பர்ஸ் ஐ ஹாவ் டு டேக். ஸோ x1 x2 அப்படின்னு நான் வந்து எடுக்கணும். x1 x2 அப்படின்னு எடுக்கணும். x1 x2 வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் இருக்கு, ஈவன் நம்பர்ஸ் இருக்கு. கரெக்டா? ஆட் நம்பர்ஸ் இருக்கு, ஈவன் நம்பர்ஸ் இருக்கு. அப்போ வந்து இங்க ஆக்சுவலி வந்து 3 கேசஸ் வரும். n to nல வந்து நம்ம வந்து என்ன ரிலேஷன் டிஃபைன் பண்றோம் இல்லையா? ரிலேஷன் கிடையாது, ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து என்ன சொல்லலாம்? ரெண்டுமே வந்து ஆட். ஓகேவா? போத் x1 and x2 are odd. ஓகேவா? இது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன வரும்? both x2 and x1 are even. மூணாவது கண்டிஷன் என்ன வரும்? both கிடையாது, x1 is odd and x2 is even. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கூட வரலாம். ஸோ these are the தெரியுது உங்களுக்கு? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி 3 கண்டிஷன்லையுமே வந்து நம்ம வந்து இது வந்து 1 ஃபங்க்ஷனா இல்லை மேம், இந்த 3 கண்டிஷன் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா
ஒண்ணுமே கிடையாது. 1 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது? f of x1 is equal to f of x2, x1 is equal to x2. இது நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ x1 பிளஸ் x2க்கு ரெண்டுமே ஆடா இருந்துச்சுன்னா எந்த ஃபங்க்ஷன் we have to take? இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே இப்போ n is oddனா n plus 1 எடுக்கணும். இப்போ n is even அப்படின்னா n minus 1 that will be the function. ஆனா இந்த சைடு வரும்போது நமக்கு வந்து மிக்சடா ஒன்று வருது இல்லையா? ஸோ மிக்சடா வர்றதுக்கு வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா? இல்ல. அப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைடு, இந்த சொல்ல கண்டிஷன் வந்து அங்கே சாட்டிஸ்ஃபைடு ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஒன்ஸ் யூ சால்வ் யூ வில் கெட் டு தி ஆன்சர். ஸோ இப்போ இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஐம் கோனா டேக். ஓகேவா? ஸோ ஐம் கோனா டேக் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் both x1 and x2 are odd. ரெண்டுமே ஆடா இருக்காங்க. ஓகேவா? ஸோ இஃப் x1 and x2, இப்போ வந்து இங்க x1 x2க்கு பதிலாக நம்ம வந்து n1 n2ன்னு எடுத்துக்கலாமா? n1 n2 ஏன்னா வந்து both n1 and n2 are odd. ஏன்னா வந்து நம்மளோட கொஸ்டின்லயே வந்து f of n அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ both n1 and n2 are even, both n1 n2 அப்படின்னு நான் இங்க இருந்து எழுதிக்கிறேன். ஓகேவா? கிளியரா? எஸ். ஸோ ஹியர் I'm writing it as both n1 and n2 வந்து odd. Okay. So what is the condition? F of n1 should be equal to f of n2. F of n1 வந்து f of n2 க்கு ஈக்குவலா இருக்கணும். So what is the n here? What is the function if both the numbers are odd? Odd இருந்துச்சுன்னா it is n plus 1. Correct? So that is f of n plus 1. So n1 plus 1 is equal to n2 plus 1. Plus 1 cancel. n1 is equal to n2. Okay வா? So அப்போ first conditionல வந்து இது okay. So therefore function is 1 1. இந்த conditionல. Okay வா? இந்த conditionல function வந்து 1 1. அடுத்த condition, second condition, where n2 and they are even. Okay வா? ரெண்டுமே வந்து ஈவனா இருந்துச்சுன்னா f of n1 is equal to f of n2. So function என்னப்பா வரும்? Function will be n minus 1. So n1 minus 1 is equal to n2 minus 1. Minus 1 cancel. n1 is equal to n2. n1 is equal to n2. So therefore function is 1 1. இந்த கண்டிஷன்லயும் function வந்து 1 1 ஆகும். So இந்த given conditionல வந்து ரெண்டு கண்டிஷன் தான் பசங்களா அவங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் இந்த ஒரு கண்டிஷன்ல function 1 1 on to 1 எனக்கு வந்து தெரிஞ்சா போதும். ரெண்டுமே மிக்ஸ் ஆகுறதுல வந்து எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனா வாட் இஃப் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்தால், அத மாதிரி ஒரு கண்டிஷன் வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறதா நெக்ஸ்ட் ஒன். ஓகேவா? இப்போ வந்து தேர்ட் வந்து பாருங்க. So third one பாருங்க. Third condition is that third conditionல n1 is odd. நான் வந்து சொல்றேன் n1 is odd and n2 is even. This is what I take. நான் வந்து சொல்றேன் n1 is odd and n2 is even. So அப்படி வரும்போது f of n1 should be equal to f of n2. கரெக்டா? f of n1 வந்து f of n2க்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே, எஸ். ஸோ இப்போ வந்து n1 is odd. n1 ஆடா இருந்துச்சுன்னா it is n plus 1. n1 plus 1. n2 ஈவனா இருந்துச்சுன்னா that is n2 minus 1. So what is n1? n1 will be equal to n2 plus 1. கரெக்டா? n2 plus 1. n2 what is n2 is ஈவனா? இங்க n2 வந்து ஈவன். n2 ஈவனா இருந்தா n plus 1. n plus 1. சாரி, கரெக்ட். ஈவனா இருந்துச்சுன்னா கரெக்ட் தான், கரெக்ட். n1 plus 1 is equal to n2 minus 1. இது ஈவன். ஈவன்னா n minus 1, ஆட்னா n plus 1. What is n1? n1 will be n2 minus 2. கரெக்டா? n1 will be n2 minus 2. இப்போ வந்து n is odd அப்படின்னு சொல்லிட்டு n2 is even. ஓகேவா? இப்போ வந்து suppose n2 is 4
if I subtracted -2 is there, எனக்கு வந்து ஒரு 2 தான் கிடைக்கும், which is even. ஆட் பண்ணாலும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் ஒரு ஈவன் நம்பர் -2 ஆல ஆட் பண்ணாலும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்குது? what I'm getting a even number itself. So இது வந்து என்னது? This contradicts. என்ன contradicts? This contradicts the statement which I said n1 is odd and n2 is even. அப்போ வந்து எனக்கு என்ன சொல்லலாம்? f of n1 is not equal to f of n2 அப்படின்னு எனக்கு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து மற்ற 2 கேசஸ்லயும் வந்து இவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. அதுதான் இவங்க கொடுத்த கண்டிஷன். அவங்க வந்து மிக்சட் கண்டிஷன் அவங்க கேட்கவே இல்லை இல்லையா? ஸோ given function, this is the given function. n ஈவனா இருக்கணும், n ஆடா இருக்கணும். given functionல வந்து இவங்க வந்து 1 1 on 2. so இந்த given functionல இவங்க வந்து 1 1. ஏனா இதுதான் அவங்களோட given function. ரெண்டுமே ஆடா வர கண்டிஷன், ரெண்டுமே ஈவன். so from this we can say the given function is, therefore the given function is bijective. I mean 1 1. 1 1 function. ஓகேவா? கிளியரா? ஸோ n is odd, n is even கண்டிஷன்ல வந்து இது ஈக்குவல் அப்படின்னு வரல. கரெக்டா? இப்போ இது ஈக்குவல் வந்துச்சு அப்படின்னா அப்ப எல்லாத்துலயுமே வந்து இதுவா வருதா அப்படின்னு ஒன்று வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் we have to show that whether it is on to function. என்னது பசங்களா? on to function அப்படின்னு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ on to functionல ரெண்டு கண்டிஷன் வருது. one is odd and இன்னொன்னு one is even. இன்னொன்னு வந்து odd and even வருது. so I'm taking some number m. so first conditionல m is odd. ஓகேவா? so that is f of n is equal to m. m வந்து odd வரணும் அப்படின்னா, if m should be odd, m வந்து odd வரணும் அப்படின்னா which function should I take? இதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, f of n, here it is n minus 1. கரெக்டா? n minus 1 if n is even. Yes or no? n is even. Okay? so f of n வந்து n is even, n ஈவனா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இங்க ஈவன் n வந்து ஈவனா இருந்துச்சு. ஓகேவா? if I'm putting 2 here, இப்போ நான் இங்க வந்து 2 கொடுக்குறேன், -1 வந்தா 1 தான் கிடைக்கும், which is odd. so ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து என்ன வரும்? எனக்கு odd தான் வரும். கரெக்டா? ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து எனக்கு odd தான் வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் f of n வந்து பாத்தீங்கன்னா n plus 1, n is odd அப்படிங்கிறாங்க. இப்போ n இங்க வந்து odd வந்து நான் 3 கொடுத்தா எனக்கு இங்க வந்து 4 கிடைக்கும். ஃபங்க்ஷனோட வேல்யூ will be even. so here I have to take function's value. so இங்க m is odd. so இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவே வந்து odd தான் இல்லையா? after doing calculations and stuff, I'm getting m as odd number. so m வந்து odd number கிடைக்கிற ஃபங்க்ஷன் வந்து odd number இருக்கிறது எந்த ஃபங்க்ஷன் இருக்கணும்? yes, n minus 1. so n minus 1 is equal to m. n is equal to m plus 1. m plus 1. so here இங்க இருக்கிற n வந்து என்னது? it is even. கரெக்டா? இங்க இருக்கிற n என்னது பசங்களா? it is even. so here the n is even. இங்க even வருதா? so இங்க வந்து எனக்கு எல்லாமே வந்து odd தான் வந்து கிடைக்கும். கரெக்டா? odd தான் வந்து எனக்கு எல்லாமே கிடைக்கும். so இது ரெண்டுமே these belongs to the natural numbers. so அதனால பிரச்சனை கிடையாது. செகண்ட் கண்டிஷனும் இதே மாதிரி தான். m is even here. ஓகேவா? m வந்து ஈவனா இருக்கணும். so f of n is equal to even. இங்க வந்து n minus 1 இங்க n plus 1 வரும். so n is equal to m minus 1. so அதே விஷயம் தான், இங்க வந்து n is odd. ஆனா here I am getting இல்லையா? here I am getting even numbers. okay, so அது ரெண்டுமே வந்து belongs to the natural numbersல இருக்கிறவங்கள தான் நமக்கு வந்து இங்க கிடைக்கும் இல்லையா? so அப்ப வந்து எனக்கு என்ன சொல்லலாம்? therefore function is onto. so ரெண்டுமே function is onto,
function is 1 1. So அதனால எனக்கு வந்து என்ன சொல்லலாம் what can I say? Yes, both the functions are bijective அப்படின்னு சொல்லலாம். Okay, next question. Okay. A student wants to pair up natural numbers in such a way that they satisfies the equation 2x plus y is equal to 4 1. X comma y belongs to natural number. Find the domain and the range of the relation. Check whether the relation formed is reflexive, symmetric, transitive. Hence, check whether the relation is equivalence relation or not. Okay, so என்ன கொடுத்திருக்காங்க? So 2x plus y is equal to 41. 2x plus y is equal to 41 தான் வந்து இந்த ஒரு ரேஞ்சில் வந்து அவங்களுக்கு வந்து pair up பண்ணணும். A student wants to pair up natural numbers in such a way that, so this is actually the relation. ஓகேவா, ரிலேஷன் ஆகிறதுக்கு கண்டிஷன் இது. ஓகே, ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம், y is equal to 41 minus 2x அப்படின்னு எழுதலாமா? y is equal to 41 minus 2x அப்படின்னு எழுதலாமா? ஓகே, ஸோ நம்மளோட ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேஷன் இஸ் தட் y is equal to, relation implies y is equal to 41 minus 2x. ஓகே, if x is equal to 1, y ஓட வேல்யூ என்ன வரும்? 41 minus 2. So that will be equal to 39. Next வந்து x is equal to 2 இருந்துச்சுன்னா y ஓட value will be 41 minus 4. So that is equal to 37. Correct? 37. Next x is equal to 3 இருந்துச்சு அப்படின்னா y ஓட value will be 41 minus 6. So that will be equal to 35. ஓகே, ஸோ இது அப்படியே வந்து போயிட்டே இருக்கு ஒரு இதுல வந்து. ஓகேவா, ஸோ வாட் வில் பி த ரிலேஷன் ஆர்? ஓகே, வாட் வில் பி த ரிலேஷன் ஆர்? ரிலேஷன் ஆர் வில் பி ஈக்குவல் டு 1,39, 2,37, நெக்ஸ்ட் 3,35. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே வந்து என்ன வரும்? 4,33, நெக்ஸ்ட் 5,31. அப்படியே இந்த ரிலேஷன் அப்படியே போயிட்டே இருக்கும். கரெக்டா, ரிலேஷன் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். 20 கொடுங்க, 20,1 தான் வந்து லாஸ்ட்ல வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்னவா மாறிடும்? எல்லாமே நெகட்டிவ்ல போயிடும். இங்க வந்து நம்ம வந்து எந்த பேர் அப் பண்றோம்? நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அதனால திஸ் இஸ் த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் இட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது? யூ ஹேவ் டு ஃபைண்ட் த டொமைன் and range கண்டுபிடிக்கணும். So what will be the domain? Domain is that 1 2 3 4 5 up to 20 is the domain. What will be the range? Range of this relation நீங்க திருப்பி எழுதலாம். 1 ல இருந்து 39 எழுதலாம், 39 ல இருந்து 1 எழுத பிரச்சனை கிடையாது. So 39 38 sorry 30 35 33 31 up to 1. So these are the domain and the range for this particular question. So second one வந்து பாருங்க, second question வந்து என்ன கேட்டிருக்காங்க? ரிஃப்ளெக்சிவா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ரிஃப்ளெக்சிவ். Check whether the function is reflexive அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ஆர்டர்ட் பெயர் என்னது? r is equal to 1,39, 2,37, 3,35 and 4,33, 5,31 up to 20,1. இதுதான் நம்மளோட ரிலேஷன் இல்லையா? So first thing is that we have to find whether இவங்க வந்து ரிஃப்ளெக்சிவா இல்லையான்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்றது? What is the domain here? 1 2 3 4 5 6. Okay, domain is from natural numbers, right? So natural numberல இருக்க அதே ரிஃப்ளெக்ஷன் அங்க வேணும். 1,1 should be there, 2,2 should be there. ஆனா ரிலேஷன்ல வந்து அது கிடையாது. So what we have to write? A, A does not belongs to the relation or, therefore the function is not reflexive. That's all. That's reflexive. That's it. Okay? இது வந்து first. Next வந்து we have to check whether it is symmetric.
1,39 மத்தபடி எதுவுமே கிடையாது. 1,39 இருக்கு. 39,1 இருக்கா? இல்ல. இல்லையா? So you can write symmetric. 1,39 belongs to the relation R. Okay. 1,39 வந்து ரிலேஷன்ல belong பண்ணுது. ஆனா 39,1 does not belongs to the relation. Therefore function கிடையாது. Relation R is not reflexive. Therefore R is not reflexive. Therefore relation R is not reflexive. Okay. Clear? So next one, third one வந்து transitive. Okay, transitive பார்க்கலாமா? Transitive. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் எடுக்கலாம் பசங்களா? Okay, so இங்க பாருங்க 20,1 belongs to the relation R. Correct? 20,1 இருக்கு. 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற 1,39 is also there. 1,39 also belongs to the relation. அப்படின்னா 20,31 இருக்கணும் இல்லையா? So 20,31 இருக்கா? இல்ல, does not belongs to the relation R. Therefore, relation is not reflexive. Okay, clear? Yes. Okay, இது வந்து ரொம்ப ஈஸியானது. There is like என்ன சொல்லலாம், பெருசா எதுவும் கிடையாது இதுல. ஓகேவா? Question sample paper 2026 3 mark question இது. A city traffic management department is planning to optimize traffic by analyzing the connectivity between various traffic signals. The city has 5 major spots labeled as A, B, C, D and E. Okay, the department has collected the following data regarding one-way traffic flowing between the spots A to B, A to C and A to D. Traffic flows from B to C and B to E. Traffic flows from C to E. Traffic flows from D to E and D to C. Okay, wow. Okay. First question, the department wants to represent and analyze this data using relations and functions. Using the given data, answer the following question. Is the traffic flows reflexive? Justify. So, இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா 5 ஸ்பாட் இருக்கு. அதுல வந்து ஒன் வேஸ் வந்து அவங்க ஸ்பாட் பண்றாங்க. ஓகே, ஒன் வே டிராஃபிக், ஒன் வே, இந்த ரூட் ஒன் வே அப்படியெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரே ரூட் தான். அங்க வந்து இந்த சைடு தான் போக முடியும், இந்த சைடு வர முடியும். ஸோ A to Bக்கு வந்து போகலாம், Aல இருந்து Cக்கு போகலாம், Aல இருந்து Dக்கு போகலாம், B to C போகலாம், B to E போகலாம், C to E அண்ட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்சிவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த ரிலேஷன் we have to write. ஓகேவா? ஸோ ரிலேஷன் R வந்து எப்படி டிஃபைன்ட் ஆகுது அப்படின்னா, ரிலேஷன் R is equal to set x, y such that traffic flows from x to y. x to y ல இருந்து traffic flow, அதுதான் நம்மளோட ரிலேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது what will be the R value? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, A ல இருந்து B போகுது. ஸோ A, B. நெக்ஸ்ட் A to C. ஓகே, நெக்ஸ்ட் A to D. நெக்ஸ்ட் B to C. நெக்ஸ்ட் வந்து B to E. நெக்ஸ்ட் C to E. Traffic flows from D to E and D to C. D to E and D to C. ஓகே, ஸோ ரிஃப்ளெக்சிவா இருக்குது அப்படின்னா பசங்களா நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒன் வே சிக்னல் தான். இப்போ வந்து நான் இப்போ இங்க இருக்கிற ஸ்பாட்ல இருந்து இங்க இருந்த ஸ்பாட்டுக்கு நான் வந்து சுத்தி வர மாட்டேன், ரைட்? ஸோ இங்க இருந்த ஸ்பாட் எனக்கு வந்து ஒன் வே தான் அவங்க வந்து இது பண்றாங்க. A to B, அங்க இருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ஸ்பாட்டுக்கு வந்து ஒரே ஸ்பாட்ல இருந்து ஒரே ஸ்பாட்டுக்கு ஃப்ளோ இட்ஸ் நாட் பாசிபிள்.
அண்ட் அப்ப வந்து பார்க்கும்போது இப்ப நீ இதிலேயே எடுத்து பார்த்துக்கோ a, a இருக்கா b, b இருக்காது. So therefore relation is not reflexive. Reflexive since there is no flow from one spot to another spot. Okay, next question. Is the traffic flows transitive? Traffic flow வந்து transitive இல்லையான்னு கேக்குறாங்க. ஓகேவா? Traffic வந்து transitive இல்லையான்னு கேக்குறாங்க. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ரிலேஷன். ஸோ இதுல வந்து நம்ம வந்து டிரான்சிட்டிவிட்டி செக் பண்ணணும். பசங்களா இங்க பாருங்க a, b இருக்கு. b ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற யாரெல்லாம் b, c is there. Okay. So first we will write that a, b belongs to the relation R. அதே மாதிரி b, c also belongs to the relation R. Then a, c அங்க இருக்குமா நம்ம வந்து செக் பண்ணணும். a, c. A, C also belongs to the relation R. Okay. அந்த இது satisfy பண்றது okay fine. Yes. So அதே மாதிரி இன்னொரு இங்க பாருங்க next A, B B ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற B and E is there. Okay, அது கூட நம்ம வந்து செக் பண்ணுவோம். A, B belongs to the relation R. B, E also belongs to the relation R. Whether A, E is in the relation R அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். Where is A, E இருக்கா? இல்ல. So therefore the function is not transitive. ஒரு பெயர் satisfy ஆகல அப்படின்னா ஒரு பெயர் வந்து satisfy ஆகல அப்படின்னா we can say the relation is not transitive. Relation is not transitive. That's it. Okay. Yes. Next one. Represent the relation describing the traffic flow as a set of ordered pairs. Also state the domain and range of the relation. Or does the traffic flow represent a function? Justify your answer. இப்போ இதுதான் நம்ம ஆல்ரெடி இங்க வந்து எழுதிருக்கோம் இது இல்லையா? So this is the ordered pairல எழுத சொல்றாங்க. A, B, A, C, A, D. A, B, A, C, A, D. B, C, B, E. B, C, D, E. Next, C, E, D, E, C, E, D, E, D, C. Okay. So இதுதான் நம்மளோட first question. Ordered pairல வந்து set of ordered pairsல எழுத சொல்லிட்டாங்க. Second question பாருங்க அதிலே வந்து domain and range எழுதணும். Okay. So what will be the domain? Domain of this particular relation is equal to A, B, C, D. Okay. So that is A, B, C, D. So repeated வரது நம்ம வந்து எழுத மாட்டோம். Okay. So range. What is the range? B, C, D, E. B, C, D, C, B, E, C. Okay, yeah. Okay, so first A part answer ஆச்சா? Next பாருங்க B பார்ட்டுக்கு வந்து does this traffic flow represents a function? Justify your answer. So பசங்களா function னா என்னது? இதிலே நான் எழுதுறேன் B question. Function னா என்னது? It should have unique image. யூனிக் இமேஜ் இருக்கணும் அவ்வளவுதான். ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு எலிமெண்ட் டொமைன்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரே இமேஜ் தான் இருக்கணும். மல்டிபிள் இமேஜஸ் இருக்கக்கூடாது. ஸோ இங்க பாருங்க ஏக்கு வந்து பி இஸ் அன் இமேஜ், சி இஸ் அன் இமேஜ், டி இஸ் அன் இமேஜ். ஸோ ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 இமேஜஸ் வருது. ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து டொமைன் எழுதுனா ஏபி சிடி. இங்க வந்து இது ரேஞ்ச் இங்க வந்து நான் ஏபி சி டி அப்படின்னு எழுதுறேன். ஏக்கு வந்து ஏக்கு B is also an image, ஏக்கு C is also an image, ஏக்கு D is also an image.
ஓகே, பிக்கு வந்து சி இஸ் an image. ஸோ ஒரே இமேஜ்க்கு ஒரே ஒருத்தங்களுக்கு வந்து ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து 3 இமேஜஸ் வருது. ஸோ இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் ஆர் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ரிலேஷனுக்கு வந்து மல்டிபிள் இமேஜஸ் வரலாம். ஆனா ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரே ஒரு இமேஜ் தான் வரும். ஓகே, எஸ் பசங்களா, ஸோ தட்ஸ் இட். யா, so with more question I will come up in another series pasangala, so don't worry about it. Yeah, that's it. So this is your Shrishma ma'am leaving, and I'll see you on the next session. Bye bye and take care.